ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பரோட்டாவோட பெஸ்ட் காம்பினேஷனான சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் மதுரை ஸ்பெஷல் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலோட ஸ்டைல்ல பண்ண போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணி அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கூடவே 4 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல்லு வெள்ளைப்பூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கடைசியா அதோட ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பச்சை மிளகா 3 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்ப இதுல 1/4 கப் அளவு தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா அதோட 1/2 கப் தேங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அதை கரகரன்னு மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிக்கனை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சு அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இது எல்லாத்தையும் கைவிட்டு நல்லா பிசைஞ்சு தனியா ஒரு 20 நிமிஷம் ஊறதுக்கு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு குக்கரை வச்சு அதுல 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது அதுல ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து இது எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நீளமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை அதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலைய அதுல சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் அதோட ஒரு தக்காளியையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை அதுல சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம மசாலா தடவி வச்சிருக்கிற சிக்கன் பீஸை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சிக்கனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி வச்சிடுங்க. 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை திறங்க. பாருங்க குழம்பு எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. இதுக்கு மேல கடைசியா கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. இப்ப சுட சுட சூடான அருமையான மதுரை ஸ்டைல் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலோட சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, நான், ஏன் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.